பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். அதாவது சிறைச்சாலை பார்த்தீங்கன்னா யோசப் இருக்கிறார், அவர் கூட வந்து அந்த பான பாத்திரக்காரர் சிவபாக்கியக்காரர் 2 பேர் இருக்கிறாங்க. அதாவது பான பாத்திரம் ஒரு சொப்பனை பார்க்குறான், சிவபாக்கியக்காரர் சொப்பனை பார்க்குறான். அதாவது யோசப் வந்து கேட்குறாங்க, அந்த பான பாத்திரம் வந்து கேட்குறான், நான் இப்போ சொப்பனை பார்த்து யோசப் நீங்கள் அதை விளக்கம் சொல்லுங்க. யோசப் நீங்கள் சொல்லுங்க சொல்கிறார். உடனே பான பாத்திரம் சொல்கிறான், இதை பார்த்து அதை பார்த்து சொல்ல யோசப் சொல்கிறார், 3 நாளைக்குள்ளே நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க, நீங்கள் நிரபராதி உங்களை விடுவிச்சுறாங்க, நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் எந்த தவறு செய்யலை, நீங்கள் விடுவிச்சு எந்த இடத்துல நீங்கள் தலையை குனிஞ்சிங்களா அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவாங்க, எந்த வேலை உங்களுக்கு போச்சு அதே வேலை உங்களுக்கு பார்வை கொடுப்பாரு, கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துவா சொல்லி அந்த பான பாத்திரம் வந்து யோசப் சொப்பனத்தை விளக்க சொல்கிறார். இன்னொரு சிவபாக்கியக்காரர் வந்து சொல்கிறான், இது இப்போ நான் ஒரு சொப்பனம் பார்த்து யோசிப்பேன் அதை விளக்க சொல்லும்போது உடனே நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது சிவபாக்கியக்காரர் சொன்னான், இதை பார்த்து அதை பார்த்து சொல்லும்போது யோசப் சொல்கிறார், 3 நாளைக்குள்ள உங்களை மரத்தில் தூக்க போடுறாங்க, நீங்கள் இறந்துடுவீங்க, உங்கள் தலையை வந்து பரவாயில்ல கொத்தி சாப்பிட சொல்லி அவங்களுக்கு அந்த சொப்பனத்தை விளக்க சொல்லுவாங்க. அதாவது இந்த பான பாத்திரக்காரர் சிவபாக்கியக்காரர் பார்த்தீங்கன்னா பார்வோன் கைசங்கலையை வந்து சிவபாக்கியக்காரர் திருடிட்டு வந்து பையத்துக்கு அந்த பான பாத்திரம் மேலே பழைய போட்ட பிறகு 2 பேரை வந்து சிறைச்சாலை போட்டாங்க. ஆனால் பான பாத்திரம் வந்து அவன் உண்மையாக இருந்தான், அவன் வந்து நீதியாக இருந்தான், பார்வோனுக்கு அவன் உண்மையாக வேலை செஞ்சான், அவன் நீதியாக இருந்தான். கத்தர் அவன் நீதியை பார்த்தார், அவன் உண்மையை பார்த்துட்டு உடனே கத்தர் அவனை விடுவிச்சார். அவன் எந்த தவறு செய்யலை, எந்த இடத்துல தலையை குனிஞ்சாலும் அவனை விடுவிச்சு திருப்பி பாட்டுக்கு கொண்டு போய் அவன் பார்வன் அவன் தலையை உயர்த்தி எந்த வேலை அவனுக்கு போச்சு அதே வேலை கொடுத்து கத்தர் அவன் தலையை உயர்த்தினார். அந்த சுயபாக்கியக்காரத்தை அந்த திருட்டு மட்டும் இல்லாமல் போய் சொன்னான், அதனால் அவன் ஜீவனை போச்சு. இன்றைக்கி நம்மளோட வாய்ப்புகளும் சரி, கத்தர் பாருங்க நம்ம உண்மையாக நீதியாக இருக்கும்போது கத்தர் நம்மளுக்கு ஒருபோது நம்ம கைவிட மாட்டார். அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கார். உங்கள் பக்கம் நீதி இருந்தால் கண்டிப்பாக நீதி செய்வார். நீதிக்கும் மனிதனுக்கு சம்பந்தம் ஏது? அவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு நீதி உள்ள தேவன். தாவீதுக்கு அப்சலோம் பார்த்தீங்கன்னா தாவீது வந்து கத்தர் பார்க்க உண்மையாக இருந்தால் நீதியாக இருந்தான். ஆனால் அப்சலோம் தேவையில்லாத தாவீது மேலே பழி வாங்கணும், தாவீதை கொல்லணும்னு சொல்லி வெறியா அழிஞ்சான். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்சலோம் தான் இறந்து போனான். தாவீது கத்தர் நீதி செஞ்சார். நம்ம கத்தர் பாருங்கள், நம்ம நீதியாக உண்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப என்னதான் சத்துரு நம்ம மேலே தேவையில்ல வீண் பழியை போட்டு தேவையில்லாம் நம்ம எப்படின்னா நம்ம அழிக்கணும், என்னதான் நம்மளை எப்படின்னா இல்லாதபடி நம்மளை வந்து நம்ம அழிக்கணும், என்னதான் அவங்க திட்டம் பொருளாக செய்யும். நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. கத்தர் பாருக்கு நீங்கள் உண்மையாக நீதியாக இருந்தீங்கன்னா கத்தர் நிச்சயமாக உங்களை வந்து ஒருபோதும் கைவிட மாதிரி உங்களை நீதி செய்வார். எந்த சத்துரு உங்களை அழிக்க நினைச்சானோ, எந்த சத்துரு உங்கள் மேலே தேவையில்ல வீண் படியை போடுறானோ அதே சத்துரு முன்னாடி கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். தலையை உயர்த்தி அவர் உங்கள் சத்துரு மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தத்தை கொடுப்பார். உடனே நம்ம கத்தர் பாருக்கு உண்மையாக நீதியாக இருக்கான். அந்த பான பாத்திரக்காரன் அவன் வேலை செய்கிற அந்த எச்சமானுக்கு பார்வனுக்கு உண்மையாக நீதியாக இருந்தான். கத்தர் அந்த நீதியை பார்த்தாரு, அவங்க உண்மையை பார்த்தாரு, அவன் விடுவிச்சார். அதே இடத்துல எந்த இடத்துல தலை கொஞ்சம் அதே இடத்துல அவன் தலையை உயர்த்தாங்க. நம்மளோட சரி, நம்ம எந்த இடத்துல தலையை கொஞ்சமோ அதே இடத்துல கத்தர் தலையை உயர்த்த வல்லமுன்னா தேவனாக இருக்காரு. ஒன்று கத்தர் பார்வைக்கு உண்மையாக நீதியாக இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ரொம்ப எந்த சத்துரு என்னதான் மேலே தேவை வீண் பண்ணி போனால் சரி, நம்மளுக்கு ரொம்ப சத்துரு என்னதான் நம்ம என்னதான் திட்டப்போ நம்மளை அழிக்க நினைச்சா சரி, நம்மளுக்கு ரொம்ப மனுஷன் என்னதான் நம்மளுக்கு ரொம்ப காரணம் செஞ்சால் சரி, ஒருபோதே பயப்பட அவசியமே இல்லை. கத்தர் நம்ம ஒருபோதே கைவிட மாட்டார். எந்த இடத்துல நீங்கள் தலையை குனிஞ்சில அதே கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஒன்று கத்தர் பார்வைக்கு உண்மையாக நீதியாக நியாயமாக இருக்கும்போது கத்தர் நிச்சயமாக நீதி செய்வார். உங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு எல்லாமே சகலத்தையும் கொடுப்பாரு. அவர் ஒருபோதே கைவிட மாட்டார். நீங்கள் எந்த இடத்துல தலையை கொஞ்சம் அதே இடத்துல கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார்.